இந்த வீடியோவில் நாங்கள் 2024 பார்ட் C8 சீட ரெண்டாவது இதை காட்டுறோம். ரெண்டாவது கேள்வியை பார்க்க வலிக்கிறோம். அந்த அடிப்படையில் ரெண்டாவது கேள்வி நீங்கள் பார்க்கலாம். இதில் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நான் வாசிக்கிறேன். பென்சீனதும் அனிலினதும் பரிவு கட்டமைப்பை வரைகிறேன். பென்சீன் அனிலின் இந்த பரிவு கட்டமைப்பு தேவை. ஃபர்ஸ்ட் பென்சீன் பரிவு கட்டமைப்பு கீறுவோம். சரி, பென்சீன் பரிவு கட்டமைப்பு இது பென்சீன் கட்டமைப்பு. ஹெக்லே சொன்ன பென்சீன் கட்டமைப்பு. இதுல பரிவு கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, உண்மையிலே பென்சீன்ல என்ன செஞ்சிருக்கு, இதுல ஒரு H, இதுல ஒரு H, இதுல ஒரு H, எல்லாத்துலயும் H தான் இருக்க போதும். அப்ப இது எப்படி பரிவாக மாறும் அப்படின்னா, இதுதான் பரிவு கட்டமைப்பு. இது பாருங்க, நாங்க இதுல இருந்து ஒன்று எடுத்த மாதிரி இருந்தால் இதுல வார H பிளஸ் ஆக எடுக்கும். அதே பிளஸ் இங்க இருக்கும். இப்ப இது ஒரு பரிவு கட்டமைப்பு. இதுக்கு பிறகு அம்புக்குறி போட்டு காட்டக்கூடாது. அடுத்தது பரிவு கட்டமைப்புனா பரிவு கட்டமைப்பை தான் எழுதுவோம். மெக்கானிசம் வரும்போது நீங்க போட்டு காட்டலாம். சரியா? ரைட். அடுத்தது இதுல இதுல டபுள் ஒன் H, இது பிளஸ். சரியா? ரைட். அடுத்தது அடுத்த அமைப்பு எப்படி இருக்கும்? ரைட். இதுல வந்தோன்னே இங்க பிளஸ் வருது. ஆகவே இது என்ன செய்யும்? இங்க H இங்க பிளஸ் வரும். அவ்வளவுதான் பரிவு கட்டமைப்பு முடிச்சு. இதை திருப்பி பென்சீன் இடத்தெல்லாம் காட்டல. இதுதான் பரிவு கட்டமைப்பு. இந்த அம்புக்குறி காட்டணும். இது ரெண்டு பக்கம் மாறும்ன்றதை காட்டும். இப்ப அனிலினுக்கு எழுதும். அனிலின் எப்படி இருக்கும்? NH2 இருக்கும் மேல. அவ்வளவுதான். இதுல சின்ன வித்தியாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்கும்? NH2 இருக்கும். இந்த NH2 பரிவு கட்டமைப்பு முதலாவது என்ன செய்யும்? ரைட். முதலாவது எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துடும். எப்படி? இதுல ஒரு பிளஸ் வரும். இதுல பிளஸ் ஒன்று வரும். N டபுள் ஒன்று வரும். இதுல விடதான் இதையே அப்படி எழுதி இருக்காங்க. சரி, பிறகு இதுல கட்டமைப்பு மாதிரி கொண்டு வரும். அவ்வளவுதான். என்ன செய்யும்? இங்க பிளஸ் வரும். சரியா? ரைட். இது NH2 இருக்கும். இதுல பிளஸ் வரும். NH ஒரு பிளஸ் வரும். அடுத்தது பார்ப்போம். கடைசி ஃபைனல் இதானது. இது அமைப்பு இருக்கு. இந்த பக்கம் பிளஸ் வந்துட்டு, ஆகவே எங்களுக்கு இங்கேயும் பொண்ட் வரும். இதுல NH2 இது பிளஸ் ஆகும். சரிதானே? ரைட். பிறகு அது உறுதித்தன்மை வர்றதெல்லாம் இதுல காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேள்விக்கு இவ்வளவுதான். இப்ப பொதுவா நாங்க முதலாவது பரிவு கட்டமைப்புன்றத நீங்க இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. சரியா? இதுல மேலதிகமான தகவல் ஒன்றும் இல்லை. இதுல இருக்கிற நுட்பம் இதுதான். இந்த ஓதோ பராக்கு தான் நீங்க பரிவு கட்டமைப்புகள் போய் கொண்டிருக்கும். எலக்ட்ரான்ஸ் லெவல் குறைவுடைய இதுக்குரிய பிளஸ்.